ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ட்ரையம்ப் ஸ்பீட் T4 தான் இருக்குது. இதோட ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோவும் ஸ்பீடு 400க்கும் இதுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பீட் 400ல் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் சைட் ஃபோக் கொடுப்பாங்க. ஏன்னா அதில் அப்சைட் டவுன் சைட் ஃபோக் இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரோட் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டூம் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் 400ல் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே இதில் பிளாஸ்டிக்கில் கொடுத்தாலுமே அந்தளவுக்கு ஒஸ்டான பிளாஸ்டிக்கில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110 தான். ஸ்பீட் 400 110 தான். பட் இதில் வந்து MRF டயர் கொடுப்பாங்க, அதில் வந்து வெடஸ்டன் டயர் கொடுப்பாங்க. அவ்வளோதான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை டயர்ஸில். அந்த ட்ரையம்ப் லோகோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர் வராது. இதில் வந்து ரெண்டுமே த்ராட்டில் கேபிள் தான் வரும், டியூவல் கேபிள் கொடுத்துருக்காங்க. வச்சு ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்பீட் 400ல் பார்த்தீங்கன்னா ரைட் பை வயர் வரும். இந்த பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து நல்லாவே பைட் இருக்குது. பின்னாடி பிரேக் வந்து நான் சொல்கிறேன், அது பிரேக்ஸ் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். தென் இது வந்து 400cc இன்ஜின் பிளேஸ்மெண்ட் வந்து பக்காவாக இருக்குது. பார்க்கவே ஒரு பல்ஜான இன்ஜின் இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி எந்த வயர்ஸும் பெருசாக வெளியே தெரில, நீட்டாக சட்டிலாக ஃபிட்டான மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பிராண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் T400 பேஜிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் இதோட டேங்கோட கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் கெப்பாசிட்டி, மைலேஜ் அரௌண்ட் ஒரு 29 கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. நம்மளும் ஃப்ரெண்டு ஓட்டியும் அவனும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 28 கிட்ட கொடுக்குதுன்ற மாதிரி சொன்னான். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் கொடுப்பாங்க, இதில் அலுமினியம் வராது. ஸ்பீட் 400 வந்து அலுமினியம் வரும். அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவையான எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க. கியர் இண்டிகேஷன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை ஆக்சுவலாக, ஆனால் சும்மா கொடுத்துருக்காங்க டம்மியாக. ஏபிஎஸ்ஸு, ஃபியூல் கேஜு, அப்புறம் இன்ஜின் டெம்பரேச்சர், இன்ஜின் வார்னிங் லைட்டு எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் RPM அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஹேண்டில் பாரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம ட்ரைவ் பண்ணுறப்பையும் நல்லாவே வந்து அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து டிஆரில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹை பீம் லோ பீம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்குது, கரெக்டாக நம்ம பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குது. பட் பட்டன்ஸோட குவாலிட்டியுமே நல்லா டாப் நாச்சாக தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. கொஞ்சம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணால் தான் தெரியும் எந்தளவுக்கு அது ரிலேபிளாக இருக்குது. நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அதிகமாக வெயிலில் நிப்பாட்டாமல் பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைக் ஓடோமீட்டர், ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஃபியூல் எவ்வளோ இருக்குது, மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு, எல்லாமே நம்ம இதிலே பார்த்துக்கலாம். அண்ட் ஹேண்டில் பார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாகவே இருக்குங்க. நம்ம லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் நான் கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினேன், பட் எனக்கு அப்போயே பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. ஓகே, நம்ம உட்காந்து கொஞ்சம் ஓட்டுறப்பே தெரியும், ஓகே லாங் ரைட் போகிறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இனி லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ணால் தான் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஒரு ரிவ்யூவாக எடுத்து போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம பிரேக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்பீடு T4க்கும் ஸ்பீடு 400க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு 12% டிஃப்ரெண்ட் சொல்லி கம்பெனி சைட் கிளைம் பண்ணுறாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 400க்கும் T400 பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து மைலேஜ் வந்து T4 வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. MRF ஜாப்பர்ன்ற மாடல் வந்து T4ல் வரும். அண்ட் வந்து ஸ்பீடு 400ல் பார்த்தீங்கன்னா வெடஸ்டன் டயர் வரும். ஜாப்பர் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்கும், பட் வந்து கிரிப்பு கம்மியாக இருக்கும். பட் வெடஸ்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கம்மியாக இருக்கும், பட் கிரிப் சூப்பராக இருக்குங்க. அண்ட் வந்து LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து பின்னாடியுமே LED கொடுத்துட்றாங்க. அண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பிரேக்ஸ் வருதுங்க. ஒன்று வந்து ஆர்கானிக், இன்னொன்று வந்து சின்டர்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் இப்போ T4ல் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான் கொடுத்துருக்காங்க, பட் அது வந்து பைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதே ஸ்பீடு 400ல் பார்த்தீங்கன்னா சின்டர் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு பைட் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டுறப்ப அது டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல, பட் நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த பிரேக் பைட் வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் வந்து செயின்ஸ் பாக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லா பைக்லையும் லெஃப்ட்டில் இருக்கும், இதில் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்டாக வந்து லெஃப்ட் சைடில் தான் பார்த்துருப்போம், இந்த சைடில் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் டீத்துமே பார்த்தீங்கன்னா இது T4 விட ஸ்பீட் 400 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீத் வந்து அதிகமாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்டு சஸ்பென்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டர் அண்ட் சாஃப்டர் அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைட் பண்ணுறப்ப நீங்கள் ஹம்பில் விட்டு ஏற்றுறப்ப பெருசாக ஃபீல் ஆகலை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஹண்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம், குட்டி ஹண்டர். பட் வந்து பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதை விட உங்களுக்கு ரைட் பண்ணுறப்பே நல்லா ஃபீல் ஆகும். அண்ட் இந்த பேக் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கு. வாங்க நம்ம அப்படியே எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். உங்களுக்கு நல்லாவே லவுடாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இது வந்து ஐடியல் சவுண்டு. நல்லாவே இருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் பாக்ஸு கீழே வந்து இருக்குது ரைட் சைடில். இதில் பார்த்தீங்கன்னா டைப் சி டு டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் பெருசாக எந்த வெஹிக்கிளையும் பார்த்ததில்ல. சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பை.